இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த காலை வேளையில் தெய்வ சமூகத்தில் கற்றுக்கொள்ளும்படியாக வந்திருக்கிற தேவனுடைய ஊழியக்காரர்கள் யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. இந்த ஆண்டின் முதல் வகுப்பிற்கு நாம் வந்திருக்கிறோம். லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், சபை கூடி வந்து பரிசுத்த நாட்களாக ஆசரிக்கும்படி நீங்கள் கூற வேண்டிய கர்த்தருடைய பண்டிகை நாட்களாவன. போதும். நார்மலாகவே நம்ம ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்குகிறோம். நம்ம வீட்டில் யாராவது ஒருத்தர் திடீர்னு உங்கள் வீட்டுக்கு நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெஸ்ட்டு உங்கள் வீட்டுக்கு வர்றேன்னு சொல்லிடுறாங்க. என்ன பண்ணுவீங்க? இப்போ நான் சில பேர் வீட்டுக்கு நான் வர்றேன்னு சொல்லுவேன். வர்றேன்னு சொன்னோன்னா என்ன நடக்கும் அப்படின்னு, ஐயோ பாஸ்டர் இப்போ போய் என்ன சொல்லிட்டீங்களே, நான் இன்னும் 10 நிமிஷத்தில் வரேன்னு சொன்னால் அப்படியே கை காலெலாம் என்ன செய்யும் கொஞ்சம் பேருக்கு. ஏன்னா வீடை குப்பையாக போட்டிருந்தாங்கன்னா நான் என்ன செய்வேன், பிரசங்கத்தில் சொல்லுவேன். பேர் சொல்லி சொல்ல மாட்டேன், ஆனால் கண்டிப்பாக என்ன செய்வேன் சொல்லுங்கள். ஆமாம், வீட்டையே சுத்தமாக வச்சுக்க முடியலன்னா கண்டிப்பாக ஆள் சுத்தமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே. சிம்பிள் தியரி. கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன். சிம்பிள் ஃபேக்டு. ஆண்டவரே எஸ்டிமேஷன் எதை வச்சு தான் பார்க்குறாரு. நீ சகோதரிக்குள்ளே சண்டை போடுறீரு, என்கிட்ட எங்கேருந்து நீ சமாதானமாக இருக்க? யாராலையும் அப்படி இருக்க முடியாது. அதாவது சில விஷயங்கள் ஆண்டவர் எதை வச்சு நம்மளை எடை போடுவார்ன்றதே நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். ஏதோ அப்படியே ஹெவன்லி ஸ்டாண்டர்ட் ஒன்று வச்சுருக்கிறாரு. இல்லை, எர்த்லி ஸ்டாண்டர்ட். ஹீ ஹேஸ் எர்த்லி ஸ்டாண்டர்ட்ஸ் டு வேல்யூஸ். இந்த பூமிக்குரிய சில அளவுகோள்களை வச்சுருக்கிறார். இவன் இப்படி இருந்தால் இப்படி தான் என்ன செய்வான் இருப்பான்றது ஆண்டவருக்கு நல்லா. அப்போ ஒருத்தர் கெஸ்ட்டு வர்றாருனாலே வீட்டை என்ன செய்வோம், ரெடி பண்ணுவோம். ஒருவேளை உங்கள் வீட்டுக்கு திடீர்னு பிரைம் மினிஸ்டர் வர்றாரு அப்படின்னு நினச்சிட்டாங்க, சொல்கிறாங்க உங்கள் ஊருக்கு வர்றாரு, ஆனால் உங்களை வந்து வீட்டில் என்ன செய்ய போகிறாராம், பார்க்க போகிறாராம் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க தெரியுமா? முதல்ல உங்கள் ஏரியாவுக்கு அந்த பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து ஆட்கள்லாம் என்ன செய்வாங்க, வருவாங்க, உங்கள் வீட்டை பார்ப்பாங்க, உங்கள் வீட்டில் இருக்கிற சேரை பார்ப்பாங்க, எல்லாத்தையும் பார்த்துட்டு செய்வாங்க. என்ன பண்ணுவாங்க, இங்கே பேர் பிரைம் மினிஸ்டர் வந்தால் உட்கார்ற அளவுக்கு நல்லா இல்லை, இந்த வீட்டை என்ன செய்யுங்க, நம்ம முன்கூட்டியே சொல்லிட்டா கண்டிப்பாக நம்ம என்ன செய்வோம், வீட்டை ஒயிட் வாஷ் அடித்து சுத்தம் பண்ணி ஏதாவது பண்ணி வேறு வர ஏதாவது நமக்கு என்ன செய்வார், தந்துட்டு போவார். அப்படின்றதுக்கு நல்லா ரெடி பண்ணி அட்லீஸ்ட் ஒன்று பண்ண. இப்போது உலக மனுஷன் ஒருத்தன் அப்பாயின்மெண்ட் சொல்கிறான் அப்படின்னாலே இவ்வளோ ரெடி ஆகுறோம். ஆனால் தேவன் ஒரு வருஷத்துக்கான அப்பாயின்மெண்ட்டை சொல்கிறார். இங்கே சொல்கிறது யார் அப்படின்னு கேட்டால், காட் இஸ் கிவிங் அப்பாயின்மெண்ட்ஸ் ஃபார் 1 year. ஒரு வருஷம் ஃபுல்லாக செய்ய வேண்டிய சில காரியங்களை நான் அங்கெல்லாம் வந்து உன்னை சந்திப்பேன்னு வேற என்ன செய்கிறார் சொல்கிறாரு. இந்த அதிகாரம் எதை குறித்த அதிகாரம் அப்படின்னா, காட்ஸ் அப்பாயின்மெண்ட்ஸ். ஆண்டவர் 7 விதமான பண்டிகைகளை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன செய்தார் சொன்னார். அதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய சந்திப்பின் நியமன நாட்கள், தேவன் சந்திக்கணும்னு நினைக்கிற நாட்கள். அப்போது இஸ்ரவேல் ஜனங்கள் தனிப்பட்ட ரீதியிலே அதெல்லாம் யாருக்கிட்ட சொல்கிறார் அப்படின்னா, இஸ்ரவேல் புத்திரரோட சொல்லணும் அப்படின்றாரு. அந்த எல்லா பண்டிகைகளுக்கும் முக்கியமான நபர்கள் யார் அப்படின்னு கேட்டால், ஆசாரியர்கள் அங்கே முக்கியமான நபராக இருக்கிறான். அங்கே அவன் பலி செலுத்த வேண்டியது இருக்கிறது. ஓகே, இது வந்து ஜென்ரலாக அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ இந்த வருஷம், இப்போ ஆண்டவர் ஒவ்வொரு வருஷத்துக்கும் பண்டிகைகளை என்ன செய்கிறார், வைக்கிறார். இந்த வருஷம் உங்கள் ஊழியத்தில், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில், உங்கள் சபையில் நீங்கள் தேவனோடு நியமன நாட்கள்னு என்ன வச்சுருக்கீங்க? நல்லா கவனிக்கணும். நியமன நாட்கள்னோன்னா, பாஸ்டர் வாரம் வாரம் என்ன நடக்குது? வாரம் வாரம் ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடத்துகிறோம். வாரம் வாரம் நாங்கள் என்ன நடத்துகிறோம், ஆராதனை நடத்துகிறோம். வாரம் வாரம் அதான் காத்திருப்பு போட்டு நடக்கும், பெண்கள் சபை நடக்கும், ஆண்கள் ஐக்கியம் நடக்கும், வாலிபர் கூட்டம் என்ன செய்யும், எல்லாம் நடத்துகிறோம் பாஸ்டர். இது ஸ்பெஷல் அப்பாயின்மெண்ட்ஸ் கிடையாது. இது நார்மல் அஜெண்டா. இது நமக்கு எப்பயுமே எப்படி போகிறது, ரெகுலராக போகிறது. இப்போது
இந்த நாட்களில் ஆண்டவரின் இருதயத்தில் வைத்திருக்கிற பாரம் என்னென்னா, இந்த வருஷத்துக்குன்னு நான் செய்யணும்னு நீங்கள் நியமிக்கிற நியமனங்கள் என்ன அப்படின்னு கேட்கணும். ஒரிஜினலாக நம்ம போன வருஷமே என்ன செஞ்சுருக்கணும், கேட்டிருக்கணும். ஒருவேளை இது வரைக்கும் கேட்கலை அப்படின்னா, இந்த வருடம் என்னை கொண்டு நீர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர், என்னை குறித்து என்ன நோக்கம் இருக்கிறது, என்ன நியமன நாட்கள் இருக்கிறது, என்ன செய்யலாம் அப்படின்னு இன்றைக்கி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி திட்டம் பண்ண போகிறோம். இப்போது என்ன செய்ய முடியும் உங்கள் ஊழியங்களினால, நீங்கள் என்னால் ஒன்றும் முடியாது பாஸ்டர் அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. முயற்சி பண்ணாமல் முடியாதுன்னு சொல்கிறத விட முயற்சி பண்ணி தோக்கிறது சொல்லுங்கள். நான் என்ன சொல்கிறேன், யோசிச்சுட்டு செட் ஆகாது அப்படின்றத விட செஞ்சு பார்த்துட்டு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு போவோம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா புரியல? நம்ம பிரச்சனையே என்ன அப்படின்னு கேட்டால், நம்ம யோசிச்சுட்டே செட் ஆகாதுன்னு சொல்லிடுவோம். செஞ்சு பார்த்தா தான் சரியும். சில காரியங்களை ஆண்டவர் நமக்காக செய்யறதுக்கு எப்படி இருக்கிறாரு, ரெடியாக இருக்கிறாரு. ஆமென், அல்லேலூயா. யோசிக்கிறவன் ஊழியம் செய்ய போகிறதில்லை. வெறுமனை யோசிக்கிறவன் கனவு காணுன்னு யார் சொன்னார்? அப்துல் கலாம் சொன்னார். என்னது? கனவு காணுங்கள். நான் சொன்ன கனவு காண்றவன் கண்டுக்கிட்டே தான் இருக்கணும். வெறுமனை கனவு காண்றதுல பிரயோஜனமே இல்லை. கனவுகள் பல பேர் கனவுகள் இல்லாத மனிதனே கிடையாது, யோசிச்சு பார்க்காத மனிதனே கிடையாது. ரொம்ப யோசிச்சு பார்த்து தான் நிறுத்திட்டான். இது நமக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, சும்மா பேசிகிட்டே இருக்காத, கடலில் என்ன செய், காலை நீரே ஆனால் நான் என்ன செய்யட்டுமா, இறங்கி. இந்த 12 பேர் இருக்கான், ஒருத்தனுக்கு மட்டும்தான் என்ன கனவு இருந்துச்சு, அவர் தான்னா என்ன செஞ்சு பார்ப்போம், அவர் தான் நடக்கிறாருன்னா நம்மளும் என்ன செய்வோம், நடந்து பார்ப்போமே. அவன்கிட்ட வான்னு சொன்னவனா அவன் வரான். சரி 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 வான்னு சொல்லிட்டாரு, அவர் இயேசுவாக தான் இருக்கும், நீங்கள் வந்துருங்க இயேசுவே அப்படின்னு சொல்லியிருந்துருக்கலாம். அவன் என்ன பண்ணான், டக்குன்னு இறங்கி எடுத்து காலை வச்சான். ஆமென். இப்போது நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறோம் அப்படின்னா, we dream of many ministries. பல ஊழியங்களை குறித்து நம்ம கனவு காண்கிறோம். இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் கனவு காண்றோம். எத்தனை ஊழியத்தில் கையெடுத்து வச்சு வேலை செஞ்சு பார்த்தோம், எத்தனை இடத்துல இறங்கி என்ன செஞ்சோம், ஃபீல்டில் வேலை செஞ்சோம். நம்முடைய சபைக்கு இந்த ஆண்டு 100 ஆத்துமாக்கள் என்ன செய்ய வேண்டும், வர வேண்டும் என்கிற கனவு நமக்கு இருக்கிறது. இந்த ஆண்டு நமக்கு 100 ஆத்துமாக்கள் வரணும் அப்படின்னா நீங்கள் குறைஞ்சபட்சம் 10,000 பேர் என்ன செஞ்சாகணும், சந்திச்சாகணும். 10,000 பேரை சந்திக்கிறதுக்கு உங்களிடம் என்ன திட்டம் இருக்கிறது? நம்ம இடத்துல என்ன இருக்கிறது? எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, எனக்கு பலன் இல்லை, எனக்கு பணம் இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் 4 பேர் என் கூட இருந்தாங்கன்னா நான் என்ன செஞ்சுருவேன், அரியலூரியே வளைச்சி போட்டுருவேன். இப்படி பல எண்ணங்கள் நம்ம இடத்துல இருக்கிறது. அதாவது எந்த எண்ணங்கள்னா, குறை சொல்லுகிற எண்ணங்கள். நம்மை நாமே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், டிஜெனரேட் பண்ணிக்கிட்டு, சான்ஸே இல்லை, அற்புதமே நடக்காது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் யாருமே இல்லாத ஒரு இடத்துல, யாருமே துணை இல்லாத ஒரு இடத்துல எத்தனையோ பரிசுத்தவான்கள் தேவனுக்காக பெரிய காரியங்களை செஞ்சுருக்கிறாங்க. நம்ம சாதகமான சூழ்நிலையில் சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், அவங்க எதிர்மறையான சூழ்நிலையில் சாதனைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். நேற்று தினத்தில் 2 சகோதரிகள் வந்திருந்தாங்க என்னை பார்க்குறதுக்கு, மிஷினரிகள். அவங்க சொல்லும் போது எஃப்எம்பிபி உருவானது எப்படின்னு சொன்னாங்க. ஃப்ரெண்ட்ஸ் மிஷினரி ப்ரேயர் பேண்டு ஒரு தருமபுரி மாவட்டத்தில் ஒரு மலை பகுதிக்கு ஊழியம் செய்கிறதுக்கு வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க. சேலத்து பகுதியில் அங்கங்கேருந்து வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க ஒரு 5 பேர் போயிருக்கிறாங்க. மேலே போயிட்டு 1 வாரம் அந்த மலை மேலே நடந்து தான் போகணுமா, கழுத இதில் நடந்து போய் மேலே போய் ஊழியம் செஞ்சுட்டு 1 வாரம் அங்கேயே தங்கி இருந்துட்டு கீழே வரும்போது ஒருத்தர் கேட்டிருக்காரு, இந்த பேரே எங்கள் வாய்க்குள்ளார இன்னும் என்ன செய்யலை, நாங்கள் இந்த இயேசுன்ற பேரே எங்களுக்கு இன்னும் மனப்பாடம் ஆகலை, அதுக்குள்ளே போகிறீங்களேன்னாரா. உடனே என்ன பண்ணியிருக்கிறாரு, ஒரு பேங்க் மேனேஜர், அவங்க ஒய்ஃப் ஏதோ ஒரு ஆஃபீஸர், அவங்க 2 பேர் என்ன பண்ணியிருக்காங்க, தன்னுடைய வேலைகளை ரிசைன் பண்ணிவிட்டு நாங்கள் மிஷினரிகளாக போகிறோன்னு 2 பொம்பளை பிள்ளைகளோடு எங்கே போயிருக்கிறாங்க, மலைக்கு மிஷினரியாக போயிருக்கிறாங்க. கூரை வீடு,
வெறும் கூரை, ஒரு சின்னோண்டு குடிசை, அதுதான் அவங்க வீடாம். யானைலாம் இருக்கிற பகுதி. ஒரு நாள் அவங்க வீட்டில் படுத்துட்டு இருக்கும்போது பார்த்தா யாரோ தடவரமாக இருக்குது நைட்டுன்னு பார்த்தா யானை தும்பிக்கை விட்டு நெசிச்சிட்டு இருக்குதான் கூரைக்குள்ளற வழியாக. தடவி பார்த்துட்டு இருந்தேன் ஏதாவது பொருள் இருக்குதான்னு. எதுவும் இல்லைன்னொன்னே நெசிச்சிருச்சு, எடுத்துருச்சு. இவங்க போனதுலேருந்தே சாப்பாட்டுக்கே வழி கிடையாது. இவர்கள் அனுப்பின கொஞ்சம் பணமே என்ன செஞ்சிருச்சு, காலி ஆயிடுச்சு. இவருக்குன்னு அனுப்பின ஒரு 100 ரூபாயை அந்த போஸ்ட்மேன் என்ன செஞ்சிட்டாரு, விதை வாங்கி விவசாயம் பண்ணிட்டாராம். என்னன்னா நீ பொழைச்சிக்கோ, நீங்கள் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீ தான் நல்லா இருக்கே, உனக்கு மற்றவங்க யாராவது பணம் தருவாங்கன்ட்டு நான் என்ன செஞ்சிட்டேன், நானே சாப்பிட்டேன். அப்போ ஒரு மாதமாக ஸ்பான்சர் கிடையாது, அந்த 100 ரூபா தான் பணம். அந்த 100 ரூபாயும் போய் சேரல. சாப்பாட்டுக்கே வெளியில் 4-5 நாளாக பட்னி. ஒரு நாள் நைட்டு, ஆண்டவரே நாங்கள் தான் பட்னி கிடக்கிறோம், எங்கள் பிள்ளைங்களும் என்ன செய்யணுமா, பட்னி கிடக்கணுமா அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்தில் அழுது கொண்டு வந்திருக்கிறார்கள். மழையும் இல்லை அந்த ஊரில். அந்த ஊரில் இவங்க வந்ததுலேருந்து மழை பெய்யல அப்படின்னு சொல்லி அந்த ஊருக்காரங்க நைட்டு என்ன பிளான் பண்ணியிருக்காங்க, இன்றைக்கு அந்த ஆளை வீட்டோட கொளுத்திட்டோன்னா, எல்லாத்தையும் கொளுத்தி கொன்னுட்டோன்னா நம்ம ஊருக்கு என்ன வராது, பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லி அவரை கொளுத்துறதுக்கு பந்தால்லாம் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு அந்த பக்கத்துலேருந்து ரெடியாகி வர்ற வேளையில் நடுவில் சரியான மழை அட்டிச்சு. அது வரைக்கும் மழை பெய்யாது இருந்த அந்த பகுதியில் பயங்கரமான மழை பெய்து அந்த பந்தம்லாம் என்ன செஞ்சு போச்சு, அணைஞ்சு போச்சு. இவங்களுக்கு நைட்டு ஃபுல்லாக ஒழுகுது, வீடு ஃபுல்லாக எங்கே உட்கார்றதுன்னு தெரில, எங்கே இருக்கிறதுன்னு தெரில. அப்படியே நைட்டு ஃபுல்லாக ஒரு ஒண்டி உட்காந்து பிள்ளைகளை மட்டும் பத்திரமா படுக்க வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் வீட்டோட கதவை திறந்து பார்த்தா வீட்டுக்கு முன்னாடி ஃபுல்லாக காளான் முளைச்சிருக்கான். முழுக்க காளான், அப்படியே கிலோ கணக்கில். இவங்க ஆசையோடு போய் அந்த காளானை எடுத்து போட்டு பறித்து வேக வச்சு சாப்பிட வச்சுக்கிட்டு இருந்தால் 4 பேர் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறானா, உங்களால் தான் நேற்று மழை பெஞ்சுது அப்படின்னு. என்ன ஆச்சுன்னு கேட்டிருக்காரு. உங்களை கொளுத்திடணும்னு வந்தேன், உங்களை கொளுத்த விடாத மாதிரி மழை பெஞ்சு என்ன செஞ்சிருச்சு, எல்லா நெருப்பியும் அணைச்சிருச்சு. உங்கள் தெய்வம் உண்மையான தெய்வம். நல்லா கவனிங்க. அவர் சொல்கிறாரு, பல நாள் அந்த பிள்ளைகளை காளானையும் கீரையும் வச்சு அந்த வீட்டுக்கு முன்னாடி அந்த காட்டுக்குள்ளார விளையிற கீரையையும் காளானையும் சமைச்சு எத்தனையோ நாட்கள் அந்த பிள்ளைகளை வளர்த்துருக்குறாங்க. இன்றைக்கி அவங்க 2 பேருமே மரித்து போனார்கள் அப்படின்னு சொன்னாங்க. யோசிச்சு பாருங்க, நம்மெல்லாம் எங்கே உட்காந்துருக்குறோம், எங்கே இருக்கிறோம்? ஆனால் தேவனுக்காக ஒன்றும் செய்கிறதுக்கு நமக்கு என்ன செய்யலை. நம்ம என்ன சொல்கிறோம், சாதகமாக இல்லை, சூழ்நிலைகள் சாதகம் இல்லை பாஸ்டர், ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை பாஸ்டர். சூழ்நிலையை பார்க்கிறவன், காற்றை பார்க்கிறவன் என்ன செய்ய மாட்டானா, விதைக்க மாட்டான். இந்த வருஷம் என்ன செய்ய போகிறீங்கன்னு முடிவு பண்ணும். இங்கே 6 மாதம் கிட்டத்தட்ட நான் உங்களுக்கு கிளாஸஸ் எடுத்திருக்கிறேன், உங்களை மோட்டிவேட் பண்ணியிருக்கிறேன். உங்களுடைய ஊழியத்தில் எந்த அளவிற்கு வளர்ந்து இருக்கிறீங்க, எந்த அளவுக்கு செயல்படுறீங்கன்னு எனக்கு இது வரைக்கும் தெரியாது. தயவு செய்து சும்மா இருக்கிறதா இருந்தா வேலைக்கு எங்கேயாவது என்ன செஞ்சுருங்க, போயிருங்க. அதுலையாவது குடும்பத்தை என்ன செய்யலாம், காப்பாற்றலாம். ஆனால் ஊழியத்தில் இருக்கிறதா இருந்தால் ஏதாகிலும் தேவனுக்காக என்ன செய்து கொண்டே இருக்க வேண்டும். நல்லா கவனிங்க, 2 விதத்தில் தேவனுக்கு ஊழியம் செய்யலாம். ஒன்று செலவு பண்ணி செய்யலாம், இன்னொன்று செலவில்லாமல் செய்யலாம். செலவு பண்ணி செய்கிறது உங்களால் முடியாது அப்படின்னா செலவு பண்ணாமல் சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும்னு யார் சொல்கிறா? பவுல் தெளிவாக சொல்கிறான். செலவே இல்லாமல் என்ன செய்ய முடியும், சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும். ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 5 பேர்லேருந்து 10 பேருக்கு நான் சுவிசேஷம் அறிவிப்பேன்னு தீர்மானம் நீங்கள் பண்ணிங்கன்னா மட்டுமே, நல்லா கவனிக்கணும், ஆத்துமாக்களை வேகமாக என்ன செய்ய முடியும், ஆதாயம் செய்ய முடியும். ஒருவேளை உங்கள் சபையில் 100 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த 100 பேரை மோட்டிவேட் பண்ணி இன்னொரு 100 பேரை உள்ளே என்ன செய்யலாம், கொண்டு வரலாம். ஆனால் அந்த ஊழியத்தில் நீங்கள் தான் இருக்கிறீங்க அப்படின்னா அங்கே யார் தான் வேலை செஞ்சாகணும், நீங்கள் தான் வேலை செஞ்சாகணும். நாம் என்ன செய்கிறோம் இன்றைக்கி அப்படின்னா, தேவன் இப்படி இதெல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்குமா? ஆண்டவருக்கு ஸ்பெஷலாக என்ன பிடிக்கும் அப்படின்னா வேலை செய்கிறவங்கள பிடிக்கும். ஆமேன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. அவர் சொல்கிறாரு, நீங்கள் கூற வேண்டிய கர்த்தருடைய பண்டிகைகள் ஆவன. நமக்கெல்லாம் நிறைய பண்டிகைகள் இருக்கிறது. இங்கே இஸ்ரேல் ஜனங்க 7 பண்டிகை, நமக்கு கிறிஸ்மஸ், ஈஸ்டர், அதெல்லாம் பண்டிகை. ஆனால் உண்மையான ஊழியக்காரனுக்கு ஆத்மாதாயம் தான் பண்டிகை.
நல்லா கவனிக்கணும். புதிய ஏற்பாட்டில் ஒரு பண்டிகை சொல்கிறாரு, மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் என்ன உண்டாகும். அப்போ பரலோகத்துக்கு இப்போதைக்கு கொண்டாட்டம் பண்டிகைன்னா இதுதான், ஆத்தும. அப்போ நம்ம செய்ய வேண்டிய பண்டிகை என்ன அப்படின்னா, we need to win souls for Christ. கிறிஸ்துவுக்காக ஆத்துமாக்களை என்ன செய்ய வேண்டும், ஆதாயம் பண்ண வேண்டும். கடந்த வாரத்தில் மார்த்தாண்டத்தில் மீட்டிங்கு, 3 நாள் சுவிசேஷ கூட்டம், பப்ளிக் மீட்டிங். வெளியே ஏகப்பட்ட இடத்துல இது போட்டு ஸ்பீக்கர்லாம் போட்டு 1 கிலோமீட்டருக்கு கேட்கும் போட்டிருக்கு, அப்படி போட்டு வச்சுருந்தாங்க. சரி, பிரசங்கம்லாம் பயங்கரமாக பண்ணியாச்சு. பிரசங்கம் 3ஆவது நாள் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போதே ஆண்டு சொல்கிறாரு, முன்னாடி 2 பேர் மைக் செட்டு போட்டுருக்கான் பாரு, அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லு அப்படின்னு. நான் சொன்னேன், நல்லா பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கேன், அவங்க நல்லா கேட்டுட்ருக்காங்க ஆண்டவரே. இல்லை நீ தனியாக அவங்கள பார்த்து என்ன செய்யணும், பேசணும். நீ வேறு யாரை பார்க்குறியோ இல்லையோ, யாரை பார்க்கணும், அவங்கள பார்த்து பேசணும். ஓகே, ஆண்டவர்கிட்ட பார்த்து பேசுகிறேன்ட்டாச்சு. முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா ஆளை காணோம். தம்பிகிட்ட பிடிச்சி போய் கண்டுபிடிச்சி வளப்பா அப்படின்னா, கன்வென்ஷனாக சோறு போடுவாங்க அங்கே ஃபுல்லாக எப்பயுமே. அதனால் சாப்பாடுக்கு போயிட்டாரான்னு போய் பார்க்க சொன்னால் அவர் எங்கே வெளியே போயிருந்தார். போய் கூப்பிட்டு வந்தாப்புல கொஞ்ச நேரம் பேச ஆரம்பித்தோடனே அவர் சொல்லிட்டாரு, நான் சிஎஸ்ஐ கிறிஸ்டியன் அப்படின்ட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம ஜகா வாங்கிடும். அப்படி சிஎஸ்ஐ கிறிஸ்டியனா அப்படின்னு நான் பார்த்தேன். நீங்கள் சிஎஸ்ஐ கிறிஸ்டியனாக இருக்கலாம், ஆண்டவரோடு நேருக்கு நேராக தனியாக பேசியிருக்கீங்களா? உங்களுக்கும் உங்கள் ஆத்மாவுக்கும் ஆண்டவருக்கும் தொடர்பு இருக்கா அப்படின்னு டைரெக்டாக கார்னர் பண்ணி கொஸ்டின் கேட்டால் அப்படியே திணறார். கொஞ்ச நேரம் கழித்து சுவிசேஷம் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அவர் சம்பவங்களையும் சொன்னார், ஆறுதல் படுத்தினேன், பலப்படுத்தினேன், சுவிசேஷம் டைரெக்டாக சொன்னேன். இதுதான் தனிப்பட்ட ரீதியில் உங்களுக்கு என்ன வேணும், ஆண்டவரோடு தொடர்பு வேணும். இல்லைன்னா உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்ய முடியாது, பரலோகத்துக்கு போக முடியாது. ஞான ஸ்நானம் எடுத்துருக்கணும், நீங்கள் இதெல்லாம் எல்லாத்தையும் சொன்னேன். சொல்லி முடித்த பிறகு அவர் சொன்ன ஒரு விஷயம், எனக்கு 50 வயசு ஆகுது, என்கிட்ட நேருக்கு நேராக என்னுடைய ஆத்ம நிலையை குறித்து பேசின முதல் நபர் நீங்கள் தான் அப்படின்னார். தனிப்பட்ட ரீதியில் என்கிட்ட என் ஆத்ம நிலையை குறித்து பேசின முதல் நபர். நம்ம விட்டுட்டு வந்துடுவோம், கிறிஸ்தவன் தெரிஞ்சா, ஆர்சிக்காரன் தெரிஞ்சால் கூட விட்டு ஓடி வந்துடுவோம். ஆமாம் நீங்கள் அப்படியே நல்லா ஜெபம் பண்ணுங்க பிரதர் அப்படின்ட்டு வந்துடும். அவனுக்கு தேவை ரட்சிப்பு, ஜெபம் இல்லை. நான் சொல்கிறது நான் உங்களுக்கு புரியுதா? ஜெபம் ரோமன் கேத்தலிக்ஸ் பண்ணுறாங்களா, பண்ணுறது இல்லையா? பண்ணுவாங்களே. சர்ச்சுக்கு போகிறாங்களா இல்லையா? போகிறாங்களே. அதுவா முக்கியம்? அவங்களுக்கு தேவை ஆத்தும. எந்த ஆத்தும ரட்சிப்பு தேவைப்படுகிற எத்தனை ஜனங்கள் வெளியே நம்மை சுற்றி இருக்கிறார்கள். அவர்களில் ஒரு ஆள் மனம் திரும்பினா பரலோகத்தில் என்ன நடக்குமா? என்னை பொறுத்த வரைக்கும் அன்றைக்கி அந்த மனுஷன் கடைசியில் நான் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன், நான் தொடர்ந்து ஆண்டவர் ஆராதிக்க போகிறேன்னு அவர் சொன்னபோது, நான் அந்த சர்ச் ஸ்தல பாஸ்டரை பிடிங்க பேசுங்க. அடுத்த நாள் காலையில் அவர் வந்தார், அவரை திரும்ப பேசி அவர் ஆத்தும ஆதாயம் செய்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டார் ஃபுல்லாக. அதுதான் பரலோகத்தில் என்னது, அந்த கன்வென்ஷன்லேயே ஆண்டவருக்கு மகிழ்ச்சியாக இருந்தது எதுவாக தான் இருக்கும். நல்லா கவனிக்கணும். அவர் கஷ்டப்பட்டு ஒரு பெரிய மீட்டிங் போட்டு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறாரு. நம்ம சிம்பிளாக ஒருத்தருக்கு தனியாக சுவிசேஷம் சொல்லி என்ன பண்ண முடியுது, ஆத்மாதாயம். இப்போ ஈஸியாக கஷ்டமா ஆத்மாதாயம் செய்கிறது? ஒரு மனிதன்கிட்ட டைரெக்டாக பேசணுன்னா சில நேரங்களில் அவருடைய நிலை நமக்கு நன்றாக, நாம் செய்ய வேண்டிய வேலையை செய்யலை. பண்டிகைகளை ஆசரிக்க வேண்டிய நாம் என்ன செய்யலை, ஆசரிக்கலை. தேவனுக்காக எதையாயிலும் செய்ய வேண்டிய நாம் சும்மா இருக்கிறதுனால தான் கர்த்தரால் என்ன செய்ய முடியல, இன்னைக்கு செயல்பட முடியல. தேவன், மறுபடியும் சொல்கிறேன், தேவன் செயல்படுவதற்கு ஒரு நபரைத்தான் தேடுகிறார். தேவன் நேரடியாக இந்த பூமியில செயல்பட விரும்ப, தேவன் இந்த பூமியில செயல்பட நினைத்த எந்த சந்தர்ப்பத்திலும் தேவன் அதற்கென்று ஒரு மனிதனைத்தான் என்ன செய்தார். இந்த வருஷம் என்னை கொண்டு நீங்கள் என்ன செயல்பட போகிறீங்க அப்படின்ற ஒரு திட்டத்தை தயவு செய்து இன்றைக்கு உங்கள் மனதுக்குள்ளே ஆண்டவருக்காக எடுங்க, ஒரு தீர்மானத்தை எடுங்க. ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். நெகேமியாவுக்குள்ளே ஆண்டவர் அந்த எண்ணத்தை வச்சார். நெகேமியா கிட்ட திடீர்னு அவனுடைய சகோதரன் ஆனானி வந்தான். ஆனானி சும்மா வரல, நல்லா கவனிக்கணும். நெகேமியா நம்மை போல் ஒரு சாதாரணமான ரொம்ப கோல்டு பிளட்டட் அனிமல் மாதிரி தான் அவன். எல்லாரும் யூதர்களும் விடுதலை ஆகி போகலான்னு சொன்ன போது யார் போகலை? கோரேஸ் விடுதலை கொடுத்துட்டான்ல. எப்பா போகிறவங்களாம் எங்கே போகலாம்? எருசலேமுக்கு போகலாம். பட் நெகேமியா டிடன்ட். நெகேமியா போகல. ஏன்?
அவனுக்குள்ள எருசலேம் எல்லாம் அப்படி ஒரு பெரிய தாக்கம்லாம் இருந்த மாதிரி தெரியல. அவனுக்கு இங்கே இருந்த பொசிஷன், பெரிய பொசிஷன், பதவி, சந்தோஷமாக தெரியுது. ஏப்பா என்ன பொசிஷனில் இருக்கிறேன் நான், ராஜா கூட இதை போய் எருசலேம்லாம் போயிட்டு. ஆனால் நீ கேட்டிருப்பானே, என்ன தம்பி எருசலேம் போய்டும் தம்பி, கட்டணும் தம்பி. நான் போவாங்கண்ணே, வேறு வேலை இல்லை, நீங்கள் போங்க, நீங்கள் தான் பக்தி வைராக்கி அப்படின்னு. நான் இங்கே வேலை செஞ்சிட்ருக்கேன், நான் இங்கே வேலையை பார்க்குறேன்ட்டான். போயாச்சு. ஆனால் நீ ஊருக்கு போயிட்டு ஆலயத்தை கட்டியாச்சு. என்னத்தை கட்டியாச்சு? ஆலயத்தை கட்டியாச்சு. எல்லாருக்கும் திருப்தி. ஆனால் ஆனானிக்கு மட்டும் திருப்தி இல்லை. நல்லா கவனிக்கணும். ஒரு செய்தியை சொல்லுகிற நபருடைய மனோபாவத்தை வைத்து தான் அந்த செய்தி உங்களுக்குள்ளே இறங்குதா இறங்கலையான்றது தெரியும். ஒரு செய்தியை ஒருவன் அழுத்தி திருத்தி பாரத்தோடு அதை சொல்கிறவன் இருந்தால் தான் அந்த செய்தி உள்ளுக்குள்ளே என்ன செய்யும், போகும். இல்லாட்டி என்ன செய்யாது, போகாது. நெகேமியா எருசலேமின் செய்தியை கேட்ட உடனே இவனுக்கு துக்கம் வந்தது, அழுகை வந்தது, உபவாசம் வந்தது. இதுக்கெல்லாம் காரணம் சொன்னவன் சொன்ன விதம். ரைட்டா? ஆனானி சொன்ன விதம். அப்படின்னா ஆனானியின் மனதில் இருந்த பாதிப்பும் பாரமும் யாருக்குள்ள டிரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டது? நெகேமியாக்குள்ளே போச்சு. நெகேமியா அலங்கத்தை கட்டி முடிச்சிட்டான். ஆமென். இன்றைக்கு ஆண்டவருக்கு நெகேமியாக்கள் தேவையில்லை. ஒரிஜினலாக யார் தான் தேவை? ஆனானிகள் தான் தேவை. இன்னைக்கு ஆனானி இல்லாததுனால தான் யார் உருவாகலை? நெகேமியா உருவாகலை. நெகேமியாவின் உருவாக்கத்திற்கு முக்கிய காரணம் யார்? ஆனானிகள். அவன் வந்து சொல்கிறான். அவன் அந்த வசனத்தை நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அவன் சொல்லும் போதே அந்த பாரம் அவனுக்குள்ளே வர்ற சில சம்பவங்களை சேர்த்து சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு வசனம் தான் இருக்கும். வாசிங்க. என் சகோதரரில் ஒருவனாகிய ஆனானியும் வேறு சில மனுஷரும் யூதாவிலிருந்து வந்தார்கள். அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீண்டு தப்பின யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் விசாரித்தேன். அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும். என்ன சொல்லியிருக்கலாம்? செம்ம சூப்பராக கட்டியிருக்காரு தெரியுமா செருபாபேல் தேவாலயத்தை. பட்டாசா இருக்கு தேவாலயம். நானும் அந்த அப்படி தான் சொல்லியிருந்திருப்பேன். தேவாலயம் செம்மையாக நினைச்சிருக்காரு, செருபாபேல் கட்டியிருக்காரு. ஆராதனைலாம் என்ன செஞ்சிருச்சு? ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பலிலாம் என்ன செஞ்சிருச்சு? ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பண்டிகைகள்லாம் பஸ்காலாம் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டோம்? ஆசரிக்க ஆரம்பிச்சிட்டோம். சூப்பராக இருக்கு அப்படி சொல்லியிருப்பேன். இவன் சொல்கிறான், என்ன சொல்கிறான்? மகா தீங்கையும் மகா தீங்கையும் நிந்தையும் என்ன செய்கிறார்கள்? அனுபவிக்கிறார்கள். நல்லா கவனிக்கணும். ஆனானியின் பாரம் ஆலயத்தின் பாரம் அல்ல, தேசத்தின் பாரம். ஆமென். இன்றைக்கி நமக்கெல்லாம் நம்ம சர்ச்சு, நமக்கு ஒரு சின்ன சர்ச் இருக்குது, நமக்கு ஒரு சின்ன ஊழியம் இருக்குது. அதையே ஒழுங்காக செய்ய முடியல பாஸ்டர், ஏன் பாஸ்டர் நீங்கள் வேறு அப்படின்னு சொல்கிறோம். அநேக நேரங்களில் நமக்கு நம்ம குடும்ப பாரம், நம்முடைய சொந்த பாரம், குட்டி ஊழியத்தின் பாரம் இருக்குதே ஒழிய தேசத்தின் பாரம் இல்லை. தேசத்தை குறித்த பாரம் இருந்தால் எங்கேயும் ஊழியம் செய்யலாம். ஆமென். சபையை குறித்து மட்டும் பாரம் இருந்துச்சுன்னா ஊழியம் செய்யவே முடியாது. நான் மறுபடியும் சொல்கிறேன், வெறுமனே ஒரு 10 பேர் 20 பேர் அந்த பாரம் இல்லை. தேசத்தை குறித்த தரிசனமும் பாரமும் என்றைக்கு நம்மை வாட்டுகிறதோ அன்றைக்குத்தான் அலங்கம் என்ன செய்யப்படும்? கட்டப்படும். இன்றைக்கி நமக்கு அலங்கம் கட்டுற பாரம்லாம் இல்லை, ஆலயம் கட்டுற பாலம் மட்டும்தான் இருக்குது. அலங்கத்தை கட்டணுன்ற பாரம் இருந்தால் தான் ஆலயம் பத்திரமா இருக்கும். இல்லைன்னா என்ன இருக்காது, ஆலயம் பத்திரமா இருக்குது. ஆனானிக்குள்ள பாரம் என்னன்னா, ஆலயம் இருக்குது, ஆலயத்தில் பொக்கிஷ சாலை இருக்குது, ஆலயத்தில் தசமபாகம் காணிக்கெல்லாம் கொண்டு வந்து போய்ப்பான். இது ஆனானிக்கு மட்டும் தெரியாது, யாருக்கும் தெரியும்? சுற்றி இருக்கிற எதிரிகளுக்கும் தெரியும். எப்போ வேணாலும் ஊருக்குள்ளே வந்து திரும்ப ஆலயத்துக்குள் இருக்கிற பொக்கிஷத்துக்காக. எதுக்குள்ளே இருக்கிற பொக்கிஷத்துக்காக? ஆலயத்துக்குள்ளே இருக்கிற பொக்கிஷத்துக்காக ஆலயத்தை இடிக்கிறதுக்கு என்ன உண்டு? உங்களுக்கு சொல்கிறேன், இந்திய தேசத்தில் சீக்கிரத்தில் நம்ம வெறுமனை நம்ம ஆலயம் நம்ம சபைன்னு மட்டும் கட்டிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, சபைக்குள்ளே இருக்கிற பொக்கிஷங்களை கொள்ளையடிக்கிறதுக்காக கவர்மெண்ட்டு சபையை சீரழிக்கும். அதுக்கு முன்னாடி கவர்மெண்ட்டு நம்ம கைக்கு வரணும். வரணுமா வரக்கூடாதா? கவர்மெண்ட் நம்ம கைக்குள்ளே வரணும்னா இது டெமோக்ரஸி. யார் தான் நம்ம கைக்குள்ளே வரணும்? யார் நம்ம கைக்குள்ளே வரணும்? ஜனங்கள் வரணும். ஜனங்கள் மனம் திரும்பணும். ஓட்டு போடுறவன் யார் கண்ட்ரோலில் இருக்கணும்? நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும். அப்போ நம்ம ஒரு நல்ல ஆவிக்குரியவனாக பார்த்து, எப்பா அப்போப்பா நெகேமியாக்கள் ஆண்டவர் எழுப்புவார். ஆமென்.
அல்லேலூயா. நன்றாக கவனிக்கணும். இன்றைக்கு நம்முடைய பாரத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, டே உனக்கு வந்து என்னடா கொஞ்சம் கூட நீ தேசத்தை குறித்தோ அல்லது சபையை குறித்தோ அட்லீஸ்ட் உன் சபையாவது ஒழுங்காக கட்டுறதுக்கு பாரப்பட்டிருக்கணும், அதையும் பட மாட்டேங்கிற. ஒன்று சபையை கட்டிட்டேன்னா அடுத்தது உனக்கு தரிசனம் என்னவா இருக்கணும் சொல்லுங்க. ஒரு சின்ன சபை உங்களுக்கு கொடுத்துருந்தாலும் அடுத்த வாரம் என்னவா இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இடம் நிரம்பி வழிஞ்சு திரும்ப அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லோரும் என்ன செய்யணும்? ரட்சிக்கப்படணும். நம்ம வாழ்க்கையில் அநேக நேரங்களில் தேவனுக்காக செயல்படுற எண்ணங்கள் என்ன செய்யலை? குறைஞ்சி போச்சு. அதனால் எழுப்புதல் இன்றைக்கு இல்லை. ஆமென். அந்த ஆனானியை நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்கிறான், அவன் சொன்ன அந்த பாரத்தினால என்ன நடந்துச்சு வாசிக்கலாம். எருசலேமின் அலங்கம் இடிபட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் என்றார்கள். அவன் பாருங்க, கட்டப்பட்டதை சொல்லாமல் இடிக்கப்பட்டிருக்கிறத சொன்னான். நம்முடைய ஆலயம் கட்டப்பட்டு விட்டது. நம்ம ஆலயத்துக்குள்ளார இடம் போதில் தான். ஆனால் வெளியே தேசத்தில் எத்தனையோ லட்சம் கோடி பேர் என்ன செஞ்சுட்ருக்கிறான்? நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறான். என்ன செய்கிறோம் ஆண்டவருக்காக? என்ன செய்ய போகிறீங்க? நெகேமியா ஜெபம் பண்ணா, உபவாசம் பண்ணா, அழுதான். அடுத்தது தீர்மானம் பண்ணால், திட்டம் பண்ணால், செயல்பட்டால், எழுப்புதல் கொண்டு வந்துட்டான். இதெல்லாம் நீங்கள் வந்து நான் இந்த வாரம் செய்தியில் பேசியிருக்கிறேன். வேணால் யூடியூப்பில் அப்லோட் பண்ணும்போது நீங்கள் என்ன செஞ்சலாம் பார்த்துக்கலாம். ஆனால் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு எனக்கு இப்போ ஒரு 5 நிமிஷம் ஒரு பேப்பர் எடுத்து, இந்த வருஷம் நான் தேசத்துக்காக தேவனுக்காக என்ன செய்யலான்னு இருக்கிறேன் அப்படின்றத நீங்கள் எழுதணும். எத்தனை பேர் எழுதலான்னு நினைக்கிறீங்க? ஏதாவது எழுதுங்க, கொஞ்சம் உட்காந்து யோசிப்போம். இப்போது நான் இந்த வருஷம் எனக்குன்னு சில அஜெண்டாஸ் ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் வைத்த பாரங்களை செய்கிறதுக்கு ஆண்டவர் என் இருதயத்தில் வைத்தார். கடந்த உபவாச நாட்களில் எனக்கு ட்ராக்ட் எழுதணும்னு சொல்லி ஆண்டவர் பாரத்தை கொடுத்தார். ஒரு 4 விதமான ட்ராக்ட் இப்போ பிரிண்ட்டுக்கு அனுப்பியிருக்கிறேன். 8 ட்ராக்ட் எழுதணும். அதில் 4 விதமான ட்ராக்டை பிரிண்ட்டுக்கு அனுப்பியிருக்கிறோம். அந்த பிரிண்ட் முடிஞ்சவொடனே நம்ம கைக்கு என்ன வந்துடும்? ட்ராக்ஸு வந்துடும். எவ்வளோ ட்ராக்ஸுனால் 1,00,000 ட்ராக்ஸு. 1,00,000 ட்ராக்ஸு நீங்களே கொடுக்க போகிறீங்களா அப்படின்னு கேட்டால், என்னால் கொடுக்க முடியுமாடா? 1,00,000 ட்ராக்ஸை நம்மளால் கொடுக்க முடியுமா? ஒரே வாரத்தில் கொடுத்துருவோம். நம்ம எல்லாம் ஜேம்ஸ் ரோடு பாஸ்ட் சன்ஸ் ஆஃப் தண்டர் சர்ச்சுன்னு போட்டு என்ன செஞ்சிடலாம், அடித்து அனுப்பிடலாம். ஆனால் அதில் எனக்கு என்ன கிடையாது? விருப்பம் கிடையாது. ஆண்டவர் எங்ககிட்ட ஒரு சின்ன திட்டம் கொடுத்தாரு. நீ மட்டும் கொண்டு போய் வீடு வீடாக கொடுத்துட்டு வந்தால் பிரயோஜனமே கிடையாது. அவன் படித்தானான்னு உனக்கு தெரிய போகிறதில்ல, படிக்கலையான்னு உனக்கு தெரிய போகிறதில்ல. ரிசல்ட் ஓரியன்டாக உன்னோட ட்ராக்ட் மினிஸ்ட்ரியை செய்யணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னா, பாஸ்டர்கள் கையில் ட்ராக்டாக கொடுக்கக்கூடாது. என்ன கொடுக்கக்கூடாது? விசுவாசிகள் கையில் ட்ராக்டாக என்ன செய்யணும்? பாஸ்டர்கள் மூலமாக விசுவாசிகளை கொண்டு வந்து அவர்கள் கையில் ட்ராக்ட்ஸை கொடுத்து, நல்லா கவனிக்கணும். இப்போ நான் வந்து பாஸ்டர், என்கிட்ட நம்மக்கிட்ட இப்போ எவ்வளோ ட்ராக்ட் இருக்கும்? இன்னும் இப்போ எடுத்தால் கூட என்கிட்ட ஒரு ஏதாவது அந்த பழைய காலத்து ட்ராக்ஸ் எங்கேயாவது ஒரு மூலையில் ஒரு பண்டிலில் கிடக்கும். என்னடா அப்படின்னு கேட்டால், என்கிட்ட அந்த ட்ராக்டை யாருமே என்ன செய்யலை, வாங்கிட்டு போய் கொடுக்கல. ரைட்டா? இப்போது நார்மலாக அந்த பெரிய டிராக்டர்லாம் பார்த்தாலே நம்ம ஆளுங்க என்ன செய்கிறதில்ல, வாங்குறதும் இல்லை, அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கும் நமக்கு வசதி இல்லை. நான் இப்போ பண்ணியிருக்கிற ட்ராக்ஸ் வந்து நம்ம பேக்கெட்டில் வைக்கிற மாதிரி ஒரு சின்ன ட்ராக்டு, பிரித்தா நீட்டமாக இருக்கும். ஆனால் மடக்கி சொருகுனா பாக்கெட்டுக்குள்ளே ஒரு 5 ட்ராக்டை வச்சு பணத்தையும் சேர்த்து வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஒரு 5 ட்ராக்டை நான் என்ன செய்வேன்னா, இந்த வருஷம் என்னுடைய ஆண்டவர் எனக்கு கொடுத்த இருதயத்தில் கொடுத்த பாரம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ஊழியரையும் ஒரு 5 விசுவாசிகளை கூட்டிகிட்டு வர சொல்லு, அவங்களுக்கு ஆத்ம பாரத்தை குறித்த பயிற்சியை கொடுத்து கைப்பிரதி ஊழியம் எப்படி செய்யணும். இப்போ நம்ம போயிட்டு நல்லா கவனிக்கிறீங்களா? எல்லோரும் என்ன பாருங்கள். திடீர்னு பார்த்தீங்கன்னா 2 பேர் ட்ராக்ட் கொடுத்துட்ருப்பான், அடி வாங்கியிருப்பான். வாட்ஸ்அப்பில் வரும், ஃபேஸ்புக்கில் அடித்து விட்டார்கள், அவர்களை ஜெயிலில் வச்சுருக்குறாங்க. பார்த்துருக்கீங்களா இல்லையா? ஏன் ஏன் கிடையாது? 200 பேர் செய்ய வேண்டிய வேலையை வெறும் 2 பேர் செஞ்சுருக்கான். சொல்லுங்கள், அவன் சபையில் எத்தனை பேர் இருப்பான்? 200 பேர் இருப்பான். ஆனால் ட்ராக்ட் கொடுக்க போனது எத்தனை பேர்? நீங்கள் உடனே சொல்லுங்க, அப்போ 200 பேரும் மொத்தமாக போக சொல்கிறீங்களா? இல்லை, 200 பேரும் ஒரு நாளைக்கு 5 ட்ராக்ஸ் கொடுக்குறான் அப்படின்னு தெரிஞ்சால் ஆத்ம ஆதாய பணி வேகமாக என்ன செஞ்சிட்ருக்கோம், நடந்துகிட்ருக்கோம். நான் என்ன கேட்குறேன், நம்ம தெருவில் போய் ட்ராக்ட் கொடுத்தா தான் என்ன வரும்? பிரச்சனை வருது. இப்போது நான் பிரதர்கிட்ட நான் வந்து என்ன செய்கிறேன், ஒரு 200 ட்ராக்ட்டு 100 ரூபா கொடுத்தா தான் கொடுப்பேன் உங்களுக்கு.
சும்மா சொல்கிறேன். அந்த செமினார் ஃபீ அன்றைக்கி ஃபுல் டே செமினார் சாப்பாடெல்லாம் சேர்த்து இப்போ இவர்கிட்ட ஒரு 200 ட்ராக்ஸ் கொடுக்குறேன். இவரை மோட்டிவேட் பண்ணுறேன். நான் என்ன பண்ணுறேன், ஏற்கனவே உங்களுக்கு உங்கள் சர்ச்சில் ஒரு தடவை சோல் வின்னிங் நடத்தும் போது இருந்தீங்களா? நான் வந்து நடத்தும் இல்லை. சரி, இதுக்கு முன்னாடி 7 வருஷங்களாக நாங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னா, மோட்டிவேஷன் மட்டும் பண்ணுவேன். சோல் வின் பண்ணுறதுக்கு என்ன செய்வேன், ஊக்குவித்தல், தூண்டி விடுதல் மட்டும் பண்ணுவேன். இப்போ நான் தூண்டி விட்டால் மட்டும் போதாது, அவனுக்கு என்னவும் கொடுக்கணும், சில டூல்ஸும் கொடுக்கணும், ஆயுதங்களும். ஏன்னா அவனை கொள்ளணும்னு என்ன இருக்குது, பாஞ்சா இருக்குது, கையில் ஒன்றுமே ஆயுதம் இல்லை அப்படின்னா அவனால் என்ன செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ ஒரு ஆயுதத்தையும் சேர்த்து என்ன செய்ய போகிறேன், கொடுக்க போகிறேன். என்ன செய்வேன், இவர்கிட்ட 200 ட்ராக்ஸை கொடுத்துட்டு 4 வெரைட்டி ட்ராக்ஸ் கொடுப்பேன். 50 ட்ராக்ஸு, ஒவ்வொன்றுலேயும் 50 ட்ராக்ஸ், 200 ட்ராக்ஸ் கொடுப்பேன். இந்த வாரம் என்ன செய்கிறார், திங்கக்கிழமை பாக்கெட்டில் என்ன வச்சுருக்கிறாரு, ஒரு 5 ட்ராக்ஸை வச்சுக்கிட்டு வெளியே போகிறார். ஆஃபீஸில் எங்கேயும் ஒர்க் பண்ணுறீங்களாண்ணே? ஃபுல் டைம் மினிஸ்ட்ரியில் தான் இருக்கீங்க. இப்போ வந்து ஊழியன் வீட்டிலே இருப்பீங்களா, வெளியே போவீங்களா? வெளியே போயிடுவீங்க. வெளியே எல்லார்ட்டையும் போகக்கூடாது, ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட மட்டும் போகணும். எங்கே மட்டும் போகணும், நண்பர்களை மட்டும் பார்க்கணும். நண்பர்களை பார்க்கும்போது பேக்கெட்லேருந்து அந்த ட்ராக்ட் எடுக்கும்போது மஞ்சள் நோட்டீஸு சிவப்பு நோட்டீஸ் மாதிரி இருக்காது, நல்லா கலர்ஃபுல்லாக என்ன செய்யும் இருக்கும். அதை எடுத்து கொடுக்கும்போது ஏசு உங்களை நேசிக்கிறாரெலாம் சொல்லக்கூடாது. இதை வாசிப்பார், இது உனக்காக தான். என்னது, இதை வாசிப்பார், இது உனக்காக தான். ஒருத்தர் கொடுக்குறாரு, ஃப்ரெண்டு எப்பயுமே ஃப்ரெண்டு கொடுக்குறானேன்றக்கா வாங்கி எங்கே வைப்பான், பாக்கெட்டில். கண்டிப்பாக நம்ம மூஞ்சி முன்னாடி தூக்கி போட மாட்டான், பாக்கெட்டில் வச்சுக்குவான். போயாச்சு, 5 பேர், 5 ஃப்ரெண்ட்ஸு, 5 சொந்தக்காரங்க ஒரு நாளைக்கு. சாதாரணமாக விசுவாசிகள் 5 பேரை சந்திக்கிறதுலாம் ஈஸி. எந்த பிஸ்னஸில் இருந்தாலும் ஒரு 5 பேர் என்ன செய்யலாம், சந்திக்கலாம். தனி ரூம்குள்ளார என்னவே கிடையாது, பிஸ்னஸே கிடையாது. நமக்கு மட்டும்தான் தனி ரூமில் பிஸ்னஸ் உண்டு. என்னது, ஆரைக்கரவை பூட்டிட்டு ஜெபம் பண்ணுற வேலை. மற்றபடி விசுவாசிகள் எல்லாருக்குமே என்ன தான் வேலை, வீட்டு வெளியே தான் என்ன இருக்குது, வேலை இருக்குது. ஆக மொத்தம் 5 பேரை ஒரு நாளைக்கு சந்திக்கலாம். இந்த வாரம் திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் 5 நாள் தான் டியூட்டி. 6ஆவது நாள் 7 நாளாக உங்களுக்கு லீவு. சொல்லுங்கள், 5 25 ட்ராக்ஸ் இந்த வாரம் கொடுத்தாச்சு, ஒரு வெரைட்டி ட்ராக்ஸ். அடுத்த வாரம் இன்னொரு வெரைட்டி ட்ராக்ஸை திங்கக்கிழமையிலேருந்து பாக்கெட்டில் போகணும். ஒருவேளை அதே நபரை நீங்கள் சந்திப்பீங்க, ஏற்கனவே சந்திச்சிங்கள்ல அதே நண்பர், அவர்கிட்ட போய் இந்த ட்ராக்ஸை கொடுத்து இதையும் வாசிச்சுப்பார் அப்படின்னு சொல்லுவான். நீ என்னை மதம் மாற்ற பார்க்குறியா அப்படின்னு அவன் கேட்டான்னா அவன் அந்த ட்ராக்ஸ் என்ன பண்ணியிருக்கான்னு அர்த்தம், படிச்சிருக்கான்னு அர்த்தம். ஆக மொத்தம் நீங்கள் செஞ்ச ஒரு ட்ராக்டோடைய ரிசல்ட்டு அடுத்த வாரம் திங்கக்கிழமை உங்களுக்கு என்ன செய்யும், திரும்ப கிடைக்கும். அந்த வாரத்திலேயே உடனே கூட கிடைக்கலாம், கொஞ்ச நேரத்தில் அல்லது ஒரு வாரம் கழித்து திரும்ப என்ன செய்யும். ஒருவேளை ஒன்றுமே கேட்கலன்னா அவன் வாசிக்கலன்னு அர்த்தம். திரும்ப அதை கொடுங்க, இந்த கதை சூப்பராக இருக்கும் படின்னு. என்னது இந்த கதை, நம்ம பேயின் கதைன்னு ஒரு ட்ராக்ட் இருக்குது. என்ன கதை, பேயின் கதை. எத்தனை பேருக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுமா பேயின் கதை? தெரியும், உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச கதை தான். டைட்டில் மட்டும்தான் கேப்சராக இருக்கும், உள்ளுக்குள்ளார சாதாரண நம்ம மெசேஜ் தான். பேயின் கதை என்ன, லூசிஃபர் என்ன செஞ்சான், எப்படி நம்மளை மனுக்குலத்தை பாவத்துக்குள்ளார தள்ளினா, அவனை எப்படி ஜெயிக்கிறது, இது பேயின் கதை. இன்றைக்கி பேய் கதைக்காக எல்லாம் அலையிறான். வாலிப பசங்கள்கிட்ட போய் மாப்பிள்ளை பேய் கதை ஒன்று இருக்குது படிச்சுவார் சூப்பராக இருக்கும் அப்படின்னு மட்டும் கொடுத்துட்டிங்கன்னு வச்சுங்க, அவன் கண்டிப்பாக படிப்பான். அவன் படிச்சுட்டு வந்து உங்கள்கிட்ட கேட்பான், எப்படின்னு என்னை மதமாக்கலான்னு பார்த்து நான் பார்க்குறேன். நீங்கள் உடனே ஆமான்னு சொல்லக்கூடாது. மாப்பிள்ளை சே இதில் என்ன மதம் மாத்திரத்தெல்லாம் இருக்குது, நீ இதை படித்து பார்த்துட்டு உன் மனசில் என்ன தோணுதுன்னு சொல்லு. செய்யலாமா, செய்ய முடியாதா? இப்போ நான் இவர்கிட்ட நான் கொடுத்த அந்த 200 ட்ராக்டும் கண்டிப்பாக வேலை செய்யும். இவர் ஒழுங்காக டெய்லி 5 கொடுக்குற அளவுக்கு நான் மோட்டிவேட் பண்ணுவேன். இல்லைன்னா அவர் வந்து என்ன செய்ய முடியாது, கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கணும். அந்த அளவுக்கு நான் மோட்டிவேட் பண்ண என்னால் முடியும். இப்போது தேவன் எனக்கு கொடுத்த திட்டம் சின்ன திட்டம். நான் எனக்குன்னு போட்ட அந்த 1 லட்சம் ட்ராக், நான் எங்களுடைய ஊழியத்தின் மூலமாக தனிப்பட்ட ரீதியில் நான் 10 லட்சம் ட்ராக்ஸ் இந்த வருஷம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணுன்னு என்னுடைய டார்கெட். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லை அப்படி பண்ணாத, எல்லா ஊழியத்துக்கும் உதவி செய், எல்லா ஊழியக்காரனுக்கும் என்ன செய்ய உதவி செய். சோல் வின்னிங்கை அரியலூர் மாவட்டத்தில் ஃபஸ்ட்டு இந்த ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ணு. உங்கள் ஸ்டூடெண்ட்ஸு அவங்க பிலீவர்ஸை கம்பல்சரியாக என்ன செய்யிட்டு சொல்லு. இன்னைக்கு இந்த நம்ம மாவட்டத்தில் வர்ற February மாதம் 9ஆம் தேதி அந்த 1 லட்சம் ட்ராக்ட் என்ன செய்ய போகிறோம், பிலீவர்ஸ் கையில் மட்டும்தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். இப்போது சாந்தனா இருக்கார் அப்படின்னா அவர் ஒரு 5 பிலீவர்ஸை கூட்டிகிட்டு வந்தால் அவங்கள ட்ரெயின் பண்ணி உங்கள் சர்ச்சுக்கு ஆத்மாக்களை எப்படி ஆதாயம் பண்ணி கொண்டு வர்றதுன்னு சொல்லி கொடுத்து என்ன செய்வோம். நல்லா கவனிக்கணும், ஆத்மா ஆதாய பணி
மிக முக்கியமான பணி. சாதாரணமாக ரேண்டமாக ட்ராக்ஸ் கொடுத்தாலே 1000 ட்ராக்ட்டுக்கு ஒரு ஆள் ரட்சிக்கப்படுறான் அப்படின்னா, இந்த டார்கெட் வச்சு ஃபிக்ஸ் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்குற அந்த 200 ட்ராக்ட்ஸில் கண்டிப்பாக 2 பேராவது ரட்சிக்கப்படுவான். நம்ம உண்மையாக செஞ்சோம் அப்படின்னா, பாரத்தோடு செஞ்சோன்னா, அவங்கள கரெக்டாக அவங்கள வழி நடத்தினோன்னா 2 பேர் ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன உண்டு? வாய்ப்பு உண்டு. அப்போது 200க்கு 2 பேர் ரட்சிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு, 100க்கு ஒரு ஆள் ரட்சிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு உண்டுன்னா, 1,00,000 ட்ராக்டை உண்மையாக விசுவாசிங்க கரெக்டாக டெலிவரி பண்ண வேண்டிய விதத்தில் பண்ணால் எத்தனை ஆத்துமா ஆதாயம் பண்ணலாம்? 1000 ஆத்துமாக்களை என்ன செய்யலாம்? நம்ம மாவட்டத்தில் 1000 பேர் 2 மாதத்தில் ஆத்துமாதாயம் பண்ணி அங்கங்கே சர்ச்சுக்குள்ளார போனாங்க அப்படின்னா, நான் சொல்கிறேன், ஒரு வருஷத்தில் 6 முறை இந்த வேலை ரிட்டர்ன் ஆச்சுன்னா 6000 பேர் என்ன செய்யலாம்? குறைஞ்சபட்சம் 6000 பேர் ஆத்துமாதாயம் செய்ய முடியும். தமிழ்நாடு ஃபுல்லாக இதை செய்யணும் அப்படின்றதில் ஆண்டவர் என் இருதயத்தில் பாரம் வச்சதுனால இந்த மாவட்டம், அடுத்தது 2-3 மாவட்டங்களில் பேசியிருக்கிறேன். தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை மாவட்டங்களுக்கும் செய்யணும் அப்படின்ற ஒரு சின்ன வாஞ்சை, பாரம். இப்போது உங்கள்கிட்ட அவ்வளோ காசு இருக்கா கேட்பீங்க. எனக்கு டிராக்டர் எழுதுகிற திறமை இருந்துச்சு, டிசைன் பண்ணுறதுக்கு ஆள் இருக்கிறாங்க, நானும் பண்ணுவேன், என் பிள்ளைங்களும் டிசைன் பண்ணுவாங்க, பண்ணியாச்சு. பார்த்துக்கிட்டே அந்த காசு வருமானு பார்த்தா என்ன செய்யாது? வராது. பேச்சு மட்டும்தான் என்ன செய்யுது? வருது. பேசாமல் என்ன பண்ணிவிடுவோம்? ப்ரெஸ்ஸுக்கு அனுப்பிவிடுவோன்னு அனுப்பிட்டேன். அந்த ப்ரெஸ்ஸில் இருக்கிறவர், நான் அவர் அனுப்பும் போது காசு அனுப்புனா போதும்னு சொல்கிறவர், முன்பணம்லாம் கேட்க மாட்டார் என்கிட்ட, அதனால் அனுப்பியாச்சு. இப்போது காசு தானாக வரும்ன்ற நான். ஆமேன். வருமா வராதா? நேற்று ஒரு ஃபோன் வந்துச்சு. அவர் ஒரு சினிமா டைரக்டர், ஒரு தம்பி, என்னுடைய செய்தியை பல நாட்களாக பார்க்குற ஒரு தம்பி. அவர் சினிமாவில் டைரக்டராக இருக்கிறார். நீங்கள் உடனே கேட்பீங்க, என்னத்துக்கு அந்த பையன் சினிமாவில் டைரக்டராக இருக்கார்? தெரியாது எனக்கு, நான் நேரடியாக பார்த்ததில்லை. அவர் ஆனால் என்ன செய்கிறாரு? செய்தியை பார்க்குறாரு. அவங்க குடும்பமாக ரட்சிக்கப்பட்டவர்கள், இந்து மார்க்கத்திலேருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள். அவருடைய தொழில், அவருடைய பேஷன் மூவி. அந்த பையன் சொன்னது, அண்ணா நீங்கள் 2-3 வாரமாக இந்த ட்ராக்ட் மினிஸ்ட்ரியை பற்றி செய்தியில் ஜனங்களுக்கு சொல்கிறத நான் கேட்டேன், நான் அதுக்கு உதவி செய்ய விரும்புகிறேன்னு அவர் 11,000 அனுப்பி வச்சுருந்தார் நேற்று. எனக்கு தேவை 40,000. ஆனால் 11,000 என்ன செஞ்சிருச்சு? நம்ம பிள்ளைங்க அங்கங்கேருந்து ஒரு 500 அப்படி இப்படின்னு கொஞ்சம் பணாங்க. ஏற்கனவே ஒரு 4,000 5,000 என்ன செஞ்சுது? வந்துச்சு. இப்போது நல்லா கவனிக்கணும். நம்ம முதல்ல செயல்பட, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? தரிசனம் முதல்ல தேவை, தீர்மானம் முதல்ல தேவை. அந்த தரிசனத்தை நிறைவேற்றணுன்ற தரிசனம் உண்டாக வேண்டும். அந்த தரிசனத்தை செயல்படுத்துகிற தீர்மானம் உண்டாக வேண்டும். அதை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்கிற திட்டம் உண்டாக வேண்டும். திட்டத்தை செயல்படுறதுக்கு நபர்கள் சேர்ந்து கொள்ள வேண்டும். இப்போ நான் ஆல்ரெடி ஆள் சேர்க்க ஆரம்பிச்சிட்டேன். நெகேமியாவுக்குள்ளே தரிசனம் விதைக்கப்பட்டது. அழுதான், ஜெபித்தான், ஒரு தீர்மானம் பண்ணினான், ராஜா கிட்ட போய் பேசுவேன்னு. ராஜாட்ட போய் பேசும்போதே ராஜா கேட்குறான், எத்தனை நாள் ஆகும்? படார்னு அடிச்சிட்டான், இத்தனை நாள் ஆகும் அப்படின்னு. அப்படின்னா அவன் என்ன பண்ணிட்டான்னு அர்த்தம்? பிளான் பண்ணிட்டான், திட்டம் பண்ணிட்டான். ஆல்ரெடி உட்காந்து ஜெபிக்கும் போதே என்னவும் பண்ணிட்டான், திட்டம் பண்ணியாச்சு. எருசலேமுக்கே வந்துட்டான். வந்துட்டு ஊரெலாம் சுற்றி பார்க்குறான். ஊரெலாம் சுற்றி பார்க்கும்போது யார்கிட்டையும் ஒன்றுமே சொல்லலை. எல்லாத்தையும் சர்வேலாம் முடித்து மொத்த கால்குலேஷன்லாம் முடித்த உடனே தன்னோடு இருக்கிறவங்களுக்கு சொன்னவங்க உடனே ஜனங்கள்லாம் சேர்ந்து என்ன சொன்னாங்களா? எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கரங்களை என்ன செய்தார்கள்? திடப்படுத்தினார்கள். they join hands. இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறேன், இப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு 4-5 பேராவது சொல்லுங்க, அண்ணே நான் ஒரு 5 பேரை என்ன செய்கிறேன், கூட்டிகிட்டு வர்றேண்ணே அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஏன்னா ஆல்ரெடி உங்கள் ஆவியை கர்த்தர் என்ன செய்ய ஆரம்பிச்சிருப்பார்? எழுப்ப ஆரம்பிச்சிருப்பார். இதை நான் ஈஸியாக இப்போ என்ன செய்வேன்னா, தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா மாவட்டத்துலேயும் செஞ்சுருவேன். ஆண்டவருக்கு சித்தமானால் கர்த்தருடைய வருகை தாமதிக்கும்னா தமிழ்நாட்டுடைய 30 எத்தனை மாவட்டம் இப்போ எக்ஸ்ட்ரா வேறு சேர்த்துட்டாங்களா? கள்ளக்குறிச்சியோட சேர்த்தா 33 மாவட்டத்தில் இந்த வருஷத்துக்குள்ளார 33 லட்சம் ட்ராக்ஸ் கொடுக்க வைக்க தேவனால முடியும். ஆமென். அல்லேலூயா. அதுக்கு ஒரு டீம் ஒர்க் தேவை. சேர்ந்து செயல்படுறதுக்கு ஒரு டீம் தேவை. என்ன தேவை? டீம் தேவை. இப்போது இது செலவு பண்ணி செய்கிறது. செலவு பண்ணாமல் செய்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 4-5 விசுவாசிகளை கொண்டு வந்தீங்க வா, இந்த விஷனில் நானும் என்ன செய்ய விரும்புகிறேன், நம்ம சபை இதில் நான் என்ன சொல்கிறேன், இப்போது
அரியலூரில் 1.5 லட்சம் பேர் இருப்பாங்க. என்னால் அரியலூருக்குள்ளார எவ்ரி ஹோம் ஒவ்வொரு வீட்லேயும் நான் ட்ராக்ஸ் கொடுத்தாலே 1 லட்சம் ட்ராக்ஸ் என்ன செஞ்சிடும், காலி ஆகிடும். ஒவ்வொருத்தர் நபர் கையிலையும் கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சாலே என்ன ஆகிடும், ட்ராக்ட் காலி ஆகிடும். ஆனால் அது மேட்டரில் இந்த ஊருக்குள்ளே மட்டும் நடந்தால் போதாது. அரியலூர் மாவட்டத்தின் மூலைகள் எல்லா மூலை முடுக்குலையும் என்ன நடக்கணும், இந்த வேலை நடக்கணும். ஆமேன். இங்கே மட்டும் நடந்துச்சுன்னா பெருசாக தெரியும். நான் இப்போ 1 லட்சம் ட்ராக்ஸை ஒரே இடத்துல போடுறத விட 1 லட்சம் ட்ராக்ஸை 5 பிரித்து எல்லா இடத்துக்கும் நான் கொடுக்கும்போது வேலை நடக்கும். வேலை நடக்கிற மாதிரியும் தெரியாது. மனம் திரும்புதல் உண்டாகும். ஆனால் மனம் திரும்புதல் உண்டாகிற மாதிரியும் ஆள் அரவம் இல்லாமல், பெரிய சந்தடி இல்லாமல் 1000 பேரை ஒரே வருஷத்தில் சபைகளுக்குள்ளே கொண்டு வந்தோம் அப்படின்னா, நான் சொல்கிறேன், நம்ம மாவட்டத்தில் மிகப்பெரிய எழுப்புதல் வர்றதுக்கு எல்லா வாய்ப்புகளும் உண்டு. நம்ம மாவட்டம்னு சொன்னோன்னா பாஸ்டர் அரியலூரை சொல்கிறார் நினைக்கப்படாது. அரியலூரும் பெரம்பலூரும் கடலூரும் என்னுடைய தரிசன பூமி. ஃபஸ்ட்டு டார்கெட் எது தான்? அரியலூர், பெரம்பலூர், கடலூர். இந்த 3லையும் தேவனால் கொடுக்கப்பட்ட இந்த பாரத்தை விதைக்கிறதற்கு இப்போ எனக்கு எல்லா பாஸ்டர்களையும் தெரியாது. ஆனால் அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு நம்ம என்ன செஞ்சாகணும்? இப்போ நான் எல்லாருக்கும் நான் செய்ய விரும்புகிறேன் ஏதாவது ஒரு காரியத்தை. இப்போ நம்ம பாரப்பட்டு அவங்களுக்கு செலவு பண்ணி அவங்களுக்காக, இப்போ ஒரு டிராக்ட் அடிக்கிறதுக்கு 40 பைசா 38 பைசா ஆகுது. எத்தனை பைசா? 38 பைசா ஆகுது. அப்படின்னா நான் 200 ட்ராக்ஸ் கொடுத்தாலே கிட்டத்தட்ட 75 ரூபாய்க்கு மேலே என்ன செஞ்சிடும், வந்துடும். இதில் நான் டீச்சும் பண்ணி சாப்பாடும் போட்டு அவங்களுக்கு நல்ல பக்காவாக அவங்கள ஒரு அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுற மாதிரி அவங்கள ஒரு அட்ரஸ் எடுத்து வாங்கி ஃபோன் நம்பர் வாங்கி அவங்கள திரும்ப மோட்டிவேட் பண்ணி பேச வச்சு, என்ன பண்ணுறீங்களா இல்லையா, வாங்கிட்டு போனீங்களே ட்ராக்ஸு. இப்போ அண்ணனுக்கு ஃபோனை பண்ணி, என்னண்ணா இன்றைக்கி 5 பேர் கொடுத்தாச்சா, யார் யார் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டோன்னு வச்சுக்கோங்க. ஐயோ ட்ராக்ஸை கொடுத்துட்டு என்ன செய்கிறானே, ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணுறாங்களே. ரிமைண்டர் ஒரு எஸ்எம்எஸ் போடுங்க, ஒரு வாட்ஸ்அப்பில் என்ன செய்யுங்க, அவங்களுக்கு என்ன செய்யும், ஐயோ இன்றைக்கி நம்ம பண்ணணுமே, ஒரு தூண்டுதல். ஒரு 30 நாள் கரெக்டாக அந்த வேலையை மட்டும் சபை விசுவாசிங்க செஞ்சுட்டாங்க. நான் வேணால் சேலஞ்ச் பண்ணுறேன், 30 நாள் தொடர்ந்து ஏதாவது ஒன்று செஞ்சால் அது அவங்க லைஃப் டைமுக்கு செய்கிறதுக்கு என்ன செஞ்சிடும், பழக்கமாயிரும். இவன் ஆட்டோமேட்டிக்காக அந்த 200 ட்ராக்ட் காலியானவொடனே எனக்கு ஃபோன் பண்ணி இன்னொரு 200 ட்ராக்ட் அல்லது 300 ட்ராக்ட் வேணும், எவ்வளோன்னு கேட்பாங்க. சொல்லுங்கள். இப்போது நம்மெல்லாம் ஃப்ரீயாகவே ட்ராக்டை வாங்கி வாங்கி தூக்கி போட்டு என்ன செஞ்சிட்டோம், பழகிட்டோம். இப்போ நான் என்ன சொல்கிறேன், இப்போ என்கிட்ட ஒரு 4000 ட்ராக்ட் நீங்கள் வேணும்ன்ட்டு என்கிட்ட கேட்குறீங்கன்னு வச்சுங்களேன், 1000 ரூபாய் 1500 ரூபாய்க்கு நான் என்ன செஞ்சுருவேன், கொடுத்துருவேன். ஆனால் நீங்கள் வாங்கிட்டு போயிடுவீங்க பாரத்தோட. 1000 ரூபா தானே சொல்கிறார் அண்ணன், ஒரு 4000 ட்ராக்ட் வாங்கிட்டு போடுவோம், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது, போய் கொடுப்போம். ஆனால் நீங்கள் வாங்கிட்டு போய் வச்சு எந்த வேலை அந்த வேலைன்னு மறந்துடுவீங்க. ஏன்னா பாஸ்டருங்களுக்கு ஒரு வேலை 2 வேலை இருக்குது, 1000 வேலை என்ன செய்யும் இருக்கும். திடீர்னு ஒருத்தர் ஜெபம் பண்ண கூப்பிடுவாங்க, ஒருத்தர் செமினாருக்கு கூப்பிடுவார், இந்த மாதிரி ஏகப்பட்ட வேலை இருக்கும், மறந்துடுவீங்க. அதனால தான் சொல்கிறேன், உங்கள் விசுவாசிகள்கிட்ட கொடுத்து அவங்க என்ன செய்ய மாட்டாங்க. இப்போ நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா கேட்பீங்க, 5 பேரை கூப்பிட்டு வந்தவங்கள்ட்ட என்ன செய்வீங்க, ஆமாம் போனி என்னாச்சு, ஏதாவது ஆத்மாதாயம் பண்ணியா, யாராவது வர்றாங்களா சொல்லுங்கள், நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம். எத்தனையோ விதத்தில் நான் சிம்பிளாக சொன்னது, எனக்கு ஆண்டவர் கொடுத்த பாரங்களில் ஒன்று. இந்த வருடம் செய்ய வேண்டிய பாரங்களில் ஒரு சின்ன பகுதி எது, இது. அடுத்து நம்ம பிரசங்க இலக்கியம் அந்த அதுக்குரிய செமினார் இருக்குது, 3 நாள் செமினார். அதுக்குள்ளார நான் ஷெட்டை என்ன செய்யணும், போடணும். அப்போ தான் உங்களை என்ன செய்ய முடியும், ஒரு 200 பாஸ்டர்ஸ் எடுத்து அந்த பிரசங்க இலக்கியத்துக்கான அந்த இதையும் செய்யணும். ஏகப்பட்ட வேலைகள் ஒரே நேரத்தில் நம்ம கையில் என்ன செய்யுது இருக்குது. ஆனால் திட்டமே இல்லாமல் இருக்கிறது கஷ்டம். திட்டம் இருந்து செயல்பட துவங்கி அதை செயல்படுத்தி பார்ப்போமேன்ற நான். ஆமேன். நம்ம இது வரைக்கும் நிறைய காரியங்களை யோசிச்சுட்டு ஒத்து வராதுன்னு நினச்சி ஒதுக்குனதை தயவுசெய்து தூசி தட்டி எடுத்து என்ன செய்யுங்க, செய்யுங்கன்றேன். தோத்துட்டு சொல்லுங்கள் தோத்துட்டேன்னு, செய்யாமல் சொல்லாதீங்க தோத்துருவேன்னு. நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதா? இது வரைக்கும் செய்யவே இல்லை நீங்கள், ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, தோத்துருவேன், அது ஒத்து வராது, அந்த வேலையெல்லாம் வேணாம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்னால் அந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. ஆண்டவருக்கு அந்த வேலை பிடிக்காது. என்ன அப்படின்னு கேட்டால் செஞ்சு பார்த்துருவோமே என்னன்னு. ஆண்டவர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். நம்மள கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். இந்த முதல் செஷனில் உங்கள் இருதயத்தில் இந்த வருஷம் நம்ம ஆண்டவருக்காக என்ன செய்ய போகிறோன்ற அந்த பாரத்தை நான் விதைக்க விரும்புகிறேன். ஆண்டவர் சொல்றாரு, எனக்காக என்ன அப்பாயின்மெண்ட் வச்சுருக்கிற, என்ன பிளான் வச்சுருக்கிற, என்ன பண்டிகை வச்சுருக்கிற நீ. கர்த்தருடைய பண்டிகைகளை ஆசரிக்க 7 பண்டிகை சொல்கிறார் ஆண்டவர். ஒரு வருஷத்தில் 7 பண்டிகைன்னா
செட்டு செட்டாக பண்டிகை வச்சுருக்கிறாரு. ஒரு 3 அடுத்து 1 அடுத்து 3. எதுக்கு இப்போ 3 சேர்ந்து வச்சுருக்கிறாரு அப்படின்னா ஆண்டவர் சொல்ற அப்படி தான் பண்டிகை ஆசரி, நான் அதன் மேலே எப்படி இருப்பேன்? பிரியமாக இருப்பேன். இன்றைக்கி நமக்கு பண்டிகைகள் குறைஞ்சிருச்சு, தேவனுக்காக செய்கிற சாதனைகள் குறைஞ்சிருச்சு. நமக்கென்று தனிப்பட்ட ரீதியில் நம்ம செய்கிற காரியங்களை விட தேவனுக்காக செய்கிற காரியங்கள் அதிகமாகட்டும். இந்த ஆண்டு ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, எங்களுக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு பாரத்தை தாங்கன்னு தீர்மானம் எடுப்போம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட். அன்பின் பரலோக பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிறவரே, இந்த காலை வேளையில் எங்கள் ஊழியர்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், அவருடைய ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த ஆண்டு அவங்க கையில் நீங்கள் கொடுத்துருக்கிற தரிசனங்கள் செயல்பாடாக மாறட்டும். உமக்காக செயல்படுகிற ஒரு துணிச்சல், ஒரு வாஞ்சை, ஒரு பாரம் அவருடைய இருதயங்கள் அதிகமாய் உண்டாகட்டும். ஆண்டவரே, என் தேவன் பலப்படுத்துவீராக பிள்ளைகளை. ஆண்டவரே, நாங்கள் எடுக்கிற தீர்மானங்களை சரியாக நிறைவேற்ற எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.